ஹலோ ட்ரூப்ஸ். 2008 நொய்டால ஆருஷி தல்வார்னு சொல்லப்படுற ஒரு 13 வயசு பொண்ணு அவங்க வீட்டில் யாரும் இல்லாத போது கருத்தறுக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா காலையில போயிட்டு ரூமை தொடர்ந்து பாக்குறாங்க. குழந்தை ரத்த வெள்ளத்துல கிடக்குது. கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ஹேம்ராஜ்னு சொல்லப்படுற ஒரு வேலைக்காரன் அந்த பொண்ணை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் காணா போயிட்டான். ஹேம்ராஜ்னு சொல்லப்படுற பையன், வேலை பார்த்துட்டு இருந்த பையன். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுல இருக்க அவங்க அம்மா அப்பாவே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இந்த ஆருஷி கேஸை பத்தி 2008 நடந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேஸ்னா இந்த ஒரு கேஸ் தான். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆருஷி தல்வார்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு 1994 பிறந்த பொண்ணு. இந்த சம்பவம் நடக்கும்போது 2008 அந்த பொண்ணுக்கு 13 வயசு. இந்த பொண்ணு நொய்டால இருக்கிற ஒரு பொண்ணு, உத்தரப்பிரதேஷ்ல. ஆனா டெல்லியில படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தினமும் டெல்லிக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். இவங்க அம்மா அப்பாவும் ரெண்டு பேருமே டாக்டரா இருக்காங்க, டென்டிஸ்டா இருக்காங்க. அவங்க அப்பா ராஜேஷ் தல்வார், அவங்க அம்மா நுக்பூர் தல்வார். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃப்ரெண்டோட கிளினிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்ட் டைமா அவங்க கொஞ்ச நேரம் இவங்க கொஞ்ச நேரம் சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டோட கிளினிக்கை எடுத்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில டைம்ல இந்த ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் போயிட்டு இவங்க பசங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் இவங்க. ஆயிஷா தல்வார் வீட்டுல இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா அடிக்கடி வீட்லயே இருக்க மாட்டாங்க. அவங்க கிளினிக்கு அவங்க வேலைன்னு போயிடுவாங்க. வீட்டுல ஹேம்ராஜ்னு சொல்லப்படுற வேலை பார்க்க வந்த நேபாள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு 40 வயசு. அவங்களுக்கு வீட்டுல குடும்பங்கள்லாம் இருக்கு, குழந்தைகள்லாம் இருக்கு. அவங்க நேபாள்ல இருந்து கிளம்பி நொய்டால இவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹேம்ராஜ்னு சொல்றவர் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுனாலோ இல்ல பால் வாங்க போறதுனாலோ இந்த சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரதின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹேம்ராஜ் அங்கேயே தங்கி வேலை பார்க்கறாரு. பாரதின்னு சொல்லப்படுறவங்க பக்கத்துல வீடு இருக்கு, அவங்க போயிட்டு தினமும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு மே 15, 2008 அப்ப ஆருஷி தல்வார அவங்க அம்மா ஸ்கூல்ல இருந்து 1:30 மணிக்கு கூட்டு வராங்க. எப்பயுமே அந்த டைம்ல தான் ஸ்கூல் அப்படின்றது முடியும். அவங்க அம்மா கூட்டு நொய்டால இருக்க அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல விட்டுட்டு இவங்க டென்டிஸ்ட் வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இது வரையுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வராருங்க, அவங்க அம்மாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா டின்னருக்காக டைனிங் டேபிளுக்கு வராங்க. எல்லாம் நார்மலா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா ராஜேஷ் தல்வார் என்ன பண்றாருன்னா, மே 24 ஆருஷி தல்வாருக்கு பர்த்டே வருது, உனக்கு என்ன வேணும் பர்த்டே கிஃப்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கேமரா எடுத்து கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அதை ஆர்டர் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. அது அன்னைக்கே வந்திருக்கு. மே 15 அப்பயே வந்திருக்கு. அவங்க ஒழிச்சு வச்சு அப்புறமா தரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா இன்னைக்கே கொடுத்துருங்க, இதுக்கு சந்தோஷம் தானே பட போறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்ப அவங்க அப்பா நீ கேட்டல வீடியோ கேமரா அப்படின்னு சொல்லி அதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு அதை அந்த டைம்ல அதிகமா போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டுல 3 பெட்ரூம் இருக்கும். ஆருஷி தல்வாரோட அப்பா அம்மா இருக்க ஒரு ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கப்புறமா ஆருஷி தல்வாரோட ஒரு ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேம்ராஜ்னு சொல்லப்படுற வேலை பார்த்துட்டு இருக்க அவரோட ரூம் ஒரு சைட்ல இருக்கும். இந்த வீடு 3 கேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திறக்கிற மாதிரி இப்படி இருக்கும்ல, தள்ளி திறக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டும், அதுக்கப்புறம் ஒரு கேட்டும், அதுக்கப்புறம் ஒரு வுடன் டோரும் இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டோருக்கும் செகண்ட் டோருக்கும் பக்கத்துல ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஹேம்ராஜோட ரூமுக்கு போயிடலாம். அது வரையா வீட்டுக்குள்ள போற மாதிரியான 2 டோர் இருந்துகிட்டு இருந்தது. இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நைட் ஒரு 11 மணிக்கு ராஜேஷ் தல்வார் என்ன பண்றாருன்னா, அவர் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரவுட்டர்ல இருந்து வர சிக்னல் கட் ஆயிடுது. இந்த வைஃபை ரவுட்டர் ஆருஷியோட ரூம்ல இருக்கு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ போய் ஆருஷி ரூம்ல போயிட்டு வைஃபையோட அந்த ரவுட்டர் ஆன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஆருஷி ரூமுக்கு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. சேத்தன் பகத்தோட ஒரு புக் படிச்சுக்கிட்டு இருக்கு. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க போறாங்க, போயிட்டு இன்டர்நெட் ரவுட்டர் ஆன் பண்றாங்க. கரெக்டா சிக்னல் போகுது, ஆன் ஆகுது. நீ நல்லா படுத்துங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த டைம்ல ஆருஷியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் கால் பண்ணிருக்கான் ஆருஷிக்கு. கால் பண்ணா கால் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. கரெக்டா கால் போக மாட்டுது. ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்றான். அந்த டைம்ல எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும்போது அதுவும் போய் ரிசீவ் ஆக மாட்டுது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்திருக்கு. எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல எல்லாமே நார்மலா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே ஒன்றும் தெரியல, அசதியில தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பவர் கட் ஆயிருந்திருக்கு அந்த ஏரியால. பவர் கட் ஆனதுக்கு அப்புறமா யாரும் அதை கண்டுக்கல பெருசா, அவங்க பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க பாரதின்னு சொல்லப்படுற ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வராங்க, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. காலிங் பெல் தட்டுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருமே உள்ள திறக்கல மாட்டுறாங்க.
எப்பயுமே வந்து இந்த ஹேம்ராஜ்னு சொல்லப்படுற ஆள் தான் வந்து திறந்து விடுவாரு. அவர் இன்னைக்கு வந்து திறக்கவே மாட்டாரு. இந்த அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ராஜேஷும் இந்த நக்பூர் தல்வாரும் இருக்காங்கல்ல, இவங்க எப்பயுமே லேட்டா தான் எந்திப்பாங்க. அப்படின்னும் போது இவங்க வந்து எப்பயுமே வந்து கதவு திறக்க மாட்டாங்க. ரொம்ப நேரமா அந்த காலிங் பெல் தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருமே வந்து வர மாட்டாங்க. 3 தடவை அடிச்சதுக்கு அப்புறமா நக்பூர் தல்வார் உள்ள இருந்து ஏஞ்சி வந்து கதவு கிட்ட வந்து கதவு திறக்க ட்ரை பண்றாங்க. திறக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹேம்ராஜ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹேம்ராஜ் தெரியல, அவன் திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹேம்ராஜ் வந்து ஒரு வேளை வந்து பால் வாங்குறதுக்கு பக்கத்துல போயிருப்பான் போல. ஏன்னா வந்து டோர் வந்து வெளில இருந்து பூட்டப்பட்டிருக்கு. உள்ள இருந்து திறக்க முடியற மாதிரி இல்ல, வெளில இருந்து வந்து பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அவன் போயிருக்கான். அவன் வர வரை நீ வெயிட் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியே. ஆனா ஹேம்ராஜ் வந்து வரவே மாட்டாரு. அப்படின்னும் போது இவங்க வந்து நக்பூர் தல்வார்ட்ட சொல்றாங்க, நீங்க வந்து உள்ள இருந்து ஸ்பேர் கீ இருக்கும்ல, அதை உள்ள இருந்து தூக்கி போடுங்க, நான் டெரஸ்ல இருந்து கீழே வந்து போடுங்க, நான் வந்து தொடர்ந்துட்டு வந்துடுறேன் போது, சரி நீ இந்த சைடுக்கு வா, நான் வந்து சாவியை தூக்கி போடுறேன்னு சொல்லி சாவியும் வெளில தூக்கி போடுறாங்க. அவங்க வெளில வந்து சாவியை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கேட் நார்மலா தான் இருக்கும், க்ளோஸ் பண்ணப்படல. நார்மலா வந்து தள்ளினாலே திறக்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்களும் உள்ள வந்துட்டு நீங்க நார்மலா தாங்க கேட் திறக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வந்து ஒழுங்கா பாக்கல போலன்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. இந்த டைம்ல ராஜேஷ் தல்வார் வந்து அவர் ரூம்ல இருந்து வெளில வராரு. வெளில வந்து டைனிங் டேபிள பார்த்தா ஒரு விஸ்கி பாட்டில் வந்து ஃபுல்லா குடிச்சு எம்டியான விஸ்கி பாட்டில் வந்து டைனிங் டேபிள்ல இருக்கு. இவர் வந்து நக்பூர் தல்வாரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஏதாவது குடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது நானும் குடிக்கலையே அப்படின்றாரு. இவருக்கு ஞாபகம் இருக்கு அந்த விஸ்கி பாட்டில் அவர் தொடவே இல்லை அப்படின்னு. அதே டைம்ல ஆருஷி தல்வாரோட ரூம்ல இருந்து அலாரம் அடிக்குது. அந்த பொண்ணு வந்து அலாரம் அடிச்சு வந்து ஏஞ்சி வெளியே வர மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷியா இருக்கு. அப்படின்னும் போது ஆருஷி தல்வாரோட ரூமோட டோரை வந்து திறக்க பாக்குறாங்க, திறக்க முடியல, உள்ள இருந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுற ஒரு டோர். அதாவது நீங்க வந்து சும்மா க்ளோஸ் ஆனாலே அது வந்து டோர் வந்து உள்ள இருந்து லாக் ஆயிடும், உள்ள இருந்து வந்து திறக்க முடியும். ஆனா வெளில இருந்து திறக்கிறது கீ தேவை. அந்த கீ வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அந்த கீயை எடுத்துட்டு போயிட்டு டோரை திறந்துட்டு பாக்குறாங்க. ஆருஷி தல்வார் உடம்பு ஃபுல்லா ரத்தமா கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. டக்குன்னு ராஜேஷ் தல்வாருக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு, அழுவ ஆரம்பிக்கிறார், கத்த ஆரம்பிக்கிறாரு, நீங்க வா வான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நக்பூர் சர்மா ஏன் கத்துறீங்க அப்படின்னு வந்து அங்க போய் பார்த்தா அவங்களால பார்க்கவே முடியுது. அப்படியே ரத்த வெள்ளத்துல கழுத்து அறுக்கப்பட்டு மண்டையை அடிக்கப்பட்டு ஆருஷி தல்வார் இறந்த நிலைமையில கிடக்குறாங்க. இவங்க 2 பேரும் கத்துறத வந்து பாரதி கிச்சன்ல இருந்தவங்க அங்கேருந்து ஏன் கத்துறீங்க அப்படின்னு அங்கேருந்து வராங்க. இவங்க வந்து பொண்ணு வந்து பார்த்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து அவங்க அப்பா வந்து பாத்தியா ஹேம்ராஜ் என்ன பண்ணிட்டான் பாத்தியா, என் பொண்ணை கொன்னுட்டான், எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை பார்க்குற பாரதி வந்து வெளில போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, ஆருஷி தல்வாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹேம்ராஜ் எங்க போனாருன்னு தெரியாது. வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ஹேம்ராஜ் வந்து 40 வயசு இருக்கிறாரு. பால் வாங்க போயிருப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அவர் எங்க போனாருன்னு தெரியல, என்ன ஆனாருன்னு தெரியல. எல்லாருமே டக்குன்னு சஸ்பெக்ட் பண்றது அவன் தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டான், என்னமோ அந்த பொண்ணை வந்து பாலியலா தொந்தரவு கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான், அந்த பொண்ணு எது முடியாதுன்னும் போது அந்த பொண்ணை வந்து அடிச்சு கழுத்து எடுத்துட்டு இவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்த உடனே எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சஸ்பெக்ட் பண்றது ஹேம்ராஜ் தான் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்ல என்ன ரத்தம் இருக்கு, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பாடி எடுத்துட்டு போயிட்டு பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்து டெஸ்ட் பண்றாங்க. பட் அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதுக்கான ஒரு அறிகுறி இல்லை. எடுத்தோடனே அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதுக்கான அறிகுறி இல்லை. ஆனா தலையில பயங்கரமான ஏதோ ஒரு விஷயத்தை அடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் கழுத்து வந்து அறுக்கப்பட்டிருக்கு, அப்படிதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. போஸ்ட்மார்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் வந்து அந்த பாடியை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தராங்க. அவங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து இறுதி சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே, அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது எல்லாருமே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. இந்த டெரஸ் இருக்குல்ல, மாடிக்கு போற அந்த படிக்கட்டு இருக்கும்ல, அந்த படிக்கட்டுல இருக்கிற அந்த இரும்புகள் எல்லாம் ரத்தமா இருக்கிறத வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க. அதை எடுத்தோடனே சொல்றாங்க, ரத்தமா இருக்கு, அது என்னன்றத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ராஜேஷ் தல்வார் அந்த பெருசா கண்டுக்க மாட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பொண்ணு இறந்து போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவருக்கு என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டுது. அவங்களும் இன்ஃபார்ம் பண்றாங்க, சரி எதுவும் சொல்ல வேணாம், அவங்க வந்து துக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாமே விட்டுறாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹேம்ராஜை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு நான் 25,000 தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் 25,000 ரூபாய் வந்து தராங்களாம். ஹேம்ராஜ் எங்காச்சும் பாத்தீங்கன்னா பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் எடுத்தோடனே யாரையுமே சந்தேகப்பட முடியல. ஹேம்ராஜ் தான் எடுத்தோடனே சந்தேகப்படுறாங்க. எல்லாருக்குமே வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொலை பண்ண வரவனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். எந்த ஒரு கொலையா இருந்தாலுமே ஒரு மோட்டிவ்ன்றது பின்னாடி இருக்கும். நான் இந்த விஷயத்துக்காக கொலை பண்ணேன், எனக்கு அவர் மேல பகை இருந்துச்சு கொலை பண்ணேன், அவரை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ராஜேஷ் தல்வாருக்கு எந்த ஒரு முன் விரோத காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவரை யாரையுமே வந்து பகைச்சிக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேம்ராஜ் தான் அப்படின்றத வந்து சொல்றாங்க. மே 17 2 நாள் கழிச்சு இந்த பொண்ணோட அஸ்தி எடுத்துட்டு போயிட்டு, சாம்பல் எடுத்துட்டு போயிட்டு
தண்ணியில வந்து ரிவர்ல வந்து கலந்துட்டு வரலாம், இந்த கடைசி சடங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராஜேஷ் தல்வாரும் நுக்பூர் தல்வாரும் கிளம்பி போறாங்க. இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க வீட்டுல வந்து மாடிப்படியில என்ன இருக்கு, மாடிப்படியில லைட்டா ரத்தங்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போலீஸ் நோட்டீஸ் பண்றாங்க. 2 நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்திருந்த கடைசி சடங்குக்காக வந்திருந்த எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த வேலை பார்த்துட்டு இருக்க பாரதின்னு சொல்ல போற அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க அந்த மேல இருக்க அந்த டெரஸோட சாவியை மட்டும் உங்களுக்கு கொடுங்க, என்ன ஆயிருக்கு, உள்ள என்ன ரத்தமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கிட்ட அந்த சாவி இல்ல, அந்த சாவி வந்து ராஜேஷ் தல்வார் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ராஜேஷ் தல்வார் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ராஜேஷ் தல்வார்கிட்ட அந்த சாவியும் கேட்கறாங்க. அவர் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரமா வரவே மாட்டாரு. சாவி என்கிட்ட இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மேல போயிட்டு என்னதான் அது வந்து பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலா தள்ளுறாங்க. அந்த டோர் நார்மலா சாத்தப்பட்டுதான் இருக்கு, அது வந்து பூட்டப்படல. லைட்டா தள்ளுறாங்க, டோர் ஓபன் ஆயிடுது. போனதுக்கு அப்புறமா வந்து பாக்குறாங்க, டெரஸ் ஃபுல்லா ரத்தமா கிடக்கு, மாடியில ரத்தமா இருக்கு, ஏதோ ஒரு பாடியை இழுத்துட்டு போன மாதிரி கிடக்கு. என்னடான்னு திரும்பி பாக்குறாங்க, ஏம்ராஜ் இறந்த நிலைமையில கிடக்குறாரு அவங்க வீட்டோட டெரஸ்ல. எப்படா இவனா சஸ்பெக்ட்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், இவன் இறந்து மொட்டை மாடல கிடக்குறானே. அந்த பாடி எடுத்துட்டு போய் டாக்டர்ஸ்ட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவர் இறந்து போய் ஒரு 2 நாள் இருக்கலாம். ஆருஷி தல்வார் இறந்து போன அதே நாள் இந்த மனுஷனும் இறந்து போகப்பட்டிருக்காரு. இவரோட மண்டையிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தால வச்சு அடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இறந்து போயிருந்திருக்கலாம். இப்படிதான் அவரோட இறப்பு வந்து இருந்திருக்கலாம். ஆருஷி தல்வாரும் இவரும் இறந்து போன ஒரே மாதிரியான மெத்தட்ல இருந்திருக்கு அப்படின்றத போலீஸ் கிட்ட வந்து டாக்டர் சொல்றாங்க. போலீஸுக்கு எதுவுமே புரியல. இத்தனை நாள் ஒருத்தன் தான் கொலை பண்ணிருக்கலாம் சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹேம்ராஜ் இறந்து கிடக்குறான். சரி இந்த வீட்டுல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத ரொம்ப செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு பார்க்கும்போது சிசிடிவி கேமரா அன்னைக்குன்னு பார்த்து அது வந்து ரெக்கார்ட் ஆகல. யார் ரெக்கார்ட் ஆகலைன்னா அன்னைக்கு வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லல, பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இபில போய் கேட்கறாங்க, இந்த நாள்ல ஏன் பவர் கட் ஆச்சு, எதனால இந்த ஏரியால பவர் கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, எந்த நாள், மே 15ங்க, அன்னைக்கு ஏன் கரண்ட் கட் பண்ணீங்க அப்படிங்க. மே 15 நாங்க எந்த கரண்ட்டையும் கட் பண்ணல, நாங்க இபில இருந்து எந்த கரண்ட்டையும் ஆஃப் பண்ணல அப்படின்றாங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, எதனால இந்த தெருவுல மட்டும் போச்சுன்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் தெருவுல மட்டும் போல, அவங்க வீட்டுல மட்டும் அது போயிருக்கு. இபில நாங்க கரண்ட்டை கட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போலீஸ்ட்ட சொல்றாங்க. போலீஸுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு, டவுட்டா இருக்கும் போது இவங்க டாக்டர் கிட்ட கேட்டாங்கல்ல, எந்த விஷயத்த வச்சு அந்த பொண்ணோட மண்டையில அடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய வெயிட்டா இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு விஷயத்தால அந்த பொண்ணோட மண்டையில அடிக்கப்பட்டிருக்கு, அதுலதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கலாம். ஹேம்ராஜுக்கும் அந்த நம்ம நடந்திருக்கு அப்படின்னும் போது போலீஸ் வந்து இந்த ராஜேஷ் தல்வாரோட வீட்டுல, அந்த ஆருஷி தல்வாரோட வீட்லயே போய் செக் பண்றாங்க. அவங்க வீட்டுல போய் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தேடும் போது கால்ஃப் ஸ்டிக் இருக்கும்ல, இந்த கால்ஃப்லாம் விளையாட போவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேக் வந்து பேக் கிட்டோட இருக்கு. அந்த கிட்ட எடுத்து செக் பண்றாங்க. இந்த கால்ஃப் ஸ்டிக்கை வச்சு அடிச்சா சாக முடியுமா, இவ்வளவு அளவுக்கு வச்சு அடிச்சா முடியுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இதெல்லாம் அடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இவங்களும் அந்த பேக் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, கால்ஃப் விளையாட போறவங்க வந்து நிறைய நம்பர்ல வந்து இந்த கிட்டா வாங்கும் போது நிறைய நம்பர்ல வந்து இந்த மாதிரியான ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, பேட் மாதிரி. அதுல 5ஆம் நம்பர் பேட் மட்டும் காணாம போகுது. இப்போ ராஜேஷ் தல்வார்கிட்ட கேட்கறாங்க, இந்த 5ஆம் நம்பர் பேட் ஏன் காணா போயிருக்கு, இந்த கிட்ல இல்ல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, எனக்கு என்ன தெரியல, என்ன கேட்குறீங்கன்னு தெரியலன்னும் போது, இல்ல 5ஆம் நம்பர் பேட் மட்டும் காணா போயிருக்கு, 5ஆம் நம்பர் ஸ்டிக் மட்டும் காணா போயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, வீட்டுக்கு வேலை பார்க்க வரவங்க எங்கேயாவது போட்டிருக்கலாம், என்னோட கார்ல வச்சிருந்திருப்பேன். இன்னமும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மொட்டை மாடியில டெரஸ்ல வந்து இந்த 5ஆம் நம்பர் கோல்ஃப் ஸ்டிக் கிடைக்குது. கிடைக்கும் போது ஒரு விஷயத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடத்துல யாரும் உள்ள வரல. ஏன் அப்படின்னா வாட்ச்மேன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது சொல்றாங்க, ராஜேஷ் தல்வார் எப்பயும் போல வந்தாரு, நான் அவருக்கு வணக்கம் வச்சேன், அவர் எனக்கு வணக்கம் வச்சாரு, அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறமா யாரும் இங்க வரல அப்படின்றத சொல்றாங்க. போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க, ராஜேஷ் தல்வார் தான் அவர் பொண்ணை கொண்டிருக்கலாம், அதுக்கு நுக்பூர் தல்வாரும் உடனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வந்து வராங்க. ஏன் அப்படின்னா யாரும் உள்ள வரல, ஹேம்ராஜும் இவங்களும் இறந்து கிடக்கப்படுறாங்க. ஒரு கோல்ஃப் ஸ்டிக் வந்து காணா போயிருக்கு. கரண்ட் வந்து அன்னைக்கு கட்டே ஆகப்படல, பவர் ஆஃப் பண்ணப்படல, ஆனா இவங்க வீட்டுல மட்டும் பவர் ஆகப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு வரும்போது, இந்த ஹேம்ராஜுக்கும் ஆருஷி தல்வாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. 40 வயசான ஒரு ஆளுக்கும் ஒரு 13 வயசான ஒரு பொண்ணுக்கும், டீனேஜ் தானே, அந்த டைம்ல அம்மா அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஹேம்ராஜ் வந்து அந்த பொண்ணுகிட்ட நல்லா கூட பழகி லைட்டா வந்து உடல் உறவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு நடந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க அப்பா வந்து வீட்டுல இருந்து வெளில, அவர் ரூம்ல இருந்து வெளில வந்து ஹேம்ராஜை கூப்பிடுறதுக்காக போயிருந்துருக்கலாம். ஹேம்ராஜ் அவர் ரூம்ல இல்லைன்னும் போது எங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆருஷியோட ரூம் தள்ளி பார்க்கும் போது அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல வந்து உடல் உறவு வச்சிருக்கிறத வந்து ராஜேஷ் தல்வார் பார்த்துட்டாரு.
அவர் கோவமான என்னோட பொண்ணு வந்து இப்படி பண்றீங்கன்னு கோவமான டக்குனு போய் கால்ஃப் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து ஹேம்ராஜோட மண்டையிலே அடிக்க பார்த்திருக்காரு. அவர் நவுகந்த போது இந்த பொண்ணோட மண்டையில போய் அடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. 2 பேரையுமே இவர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அவங்களோட வைஃப் நுக்பூர் தல்வார் வந்தாங்க. இதை எப்படி வந்து முடிக்கலாம், இது எப்படி வந்து கொலைன்றதை காட்ட வேணாம், யாரோ பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான மூடிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு இதுக்கு வராங்க. ஏன்னா இவங்க மேலதான் தப்பா இருக்கும், எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம், யாரு மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 2013 லக்னோ ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா பல வருஷங்களா விசாரிச்சு இந்த கேஸை வந்து முடிக்கணும்னு சொல்லி ஆருஷி தல்வாரோட அம்மா அப்பா தான் இந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கு, யாருமே அங்க உள்ள வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்க மட்டும் தான் அதை பண்ணிருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து நாங்க தப்பு பண்ணலங்கன்னு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை விசாரிக்கும் போது அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க 2017. இதுக்கு கரெக்டான ஆதாரம் வந்து இல்ல, இவங்க கொலை பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லல, ஆனா கொலை பண்ணிருக்காங்கன்றதுக்கான ஆதாரம் இல்லை. அப்படின்னும் போது இவங்க தண்டனைக்காக உட்படுத்தப்பட்டவங்க இல்லை, இவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி 2017 அவங்கள வெளில விட்டாங்க. அவங்களும் வெளில வந்து நான் என் பொண்ணு நல்லா பார்த்துருந்துருக்கணும், நான் அதை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஆருஷி தல்வாரையும் ஹேம்ராஜையும் கொன்னது யாரு அப்படின்றது இன்னொரு யாருக்கும் தெரியாது. இவங்க பேரண்ட்ஸ் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு ஸ்டாலிடான ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கலான, நீங்க வந்து அவங்க 2 பேரும் உடல் உறவு வச்சுக்கிறத நீங்க பாத்துட்டீங்க, அந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்க பார்த்து அந்த பொண்ணை கொண்டுட்டீங்க, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே இதுதான் நடந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அதை அவங்களும் ஒத்துக்கல அப்படி நடந்துச்சு அப்படின்றத. அப்படின்னும் போது வந்து அப்படியே வந்து விட்டுட்டாங்க. இன்னைய வரையும் இது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான், என்ன நடந்துச்சு ஆருஷி தல்வாருக்கு அப்படின்றது. அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேஸ். எப்படி அம்மா அப்பாவே வந்து ஒரு குழந்தைய 13 வயசு குழந்தை, அது குழந்தை ஸ்கூல் படிக்கிற ஒரு 9th படிக்கிற குழந்தை, அதை கொண்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த டைம்ல இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேஸ் இது. அந்த டைம்ல இது வந்து இப்ப ரீசெண்டா ஆருஷின்னு சொல்லி ஒரு சீரீஸே வந்திருந்தது. அந்த சீரீஸ்ல என்ன மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே அந்த பொண்ணை கொலை பண்ற மாதிரி தான் அந்த சீரீஸ்லேயே காட்டியிருந்தாங்க. ஆனா நமக்கு வந்து அவங்க தான் பண்ணாங்களான்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது. அவங்க கோர்ட்ல அதான் சொன்னாங்க, இவங்களுக்கு நம்ம இப்படிலாம் வந்து வச்சாலுமே இவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு சரியான ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை மூடிட்டாங்க. ஆனா இன்னி வரையும் இந்த கேஸ் மிஸ்ட்ரி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்த ஏதாவது ஒரு வீடியோ பத்தி நான் பேசணும் அப்படின்னு வச்சுங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பாக்குறேன். பாய் கைஸ், பாய் ட்ரூப்ஸ்.